ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமேகவே நேசாவுதியும் சுத்தரே நித்தம் மகிழவே வீசிரோவான ஜோதி கதிரிங்கே நேசியாயம் மணவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் இம்மண மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும் உம்மையை கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தருளும் இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்தோடிம்பாக்கி சூஷமே உம்மிலே தங்கி தரிக்க ஊக்கம் அருளுமே நாங்கள் செய்யும் எல்லா வேலைகளையும் இருக்கிறார்கள் திருப்பாடம் என்பது 14வது வார்த்தை. உங்கள் திருமணத்தினால் இன்று ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த கல்வாரி பணியிலே நமக்கு நாம் ஒப்புக்கொள்வது நம்முடைய பாவங்களை ஏற்று மனப்படுத்துவோம். எல்லா கடமையின் கவலைக்காக பாவங்கள் பல செய்து என் பாவமே கேட்டுக்கொள்ளுமாறு எல்லா பாவங்களை வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கடைமுறையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய
திருமணம் அல்லது கல்யாணம் அல்லது மேரேஜ் ஏன் இவ்வளோ செலவு பண்ணி நம்ம செய்யணும் சொல்லி பார்க்கலாம். யாரும் பேசுகிறேன், எல்லாரும் பேசுகிறேன், ரொம்ப சின்ன பொண்ணு தான். எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணணும் கல்யாணத்துக்கு? கஷ்டமா, அவ்வளோ கஷ்டமான கேட்க மகிழ்ச்சி. திருமணம் என்பது ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம். அதனால் கண்டிப்பாக செலவினங்களை பொருட்படுத்தாமல் நாம் செய்யலாம் அல்லது செய்யணும். ஓகே, அது ஒரு பதில். வேற புதிய வாழ்க்கையை இரண்டு பிள்ளைகள் தொடங்குகிறார்கள். அது அவர்களுக்கு மகிழ்ச்சி. எனவே அவர்களுடைய மகிழ்ச்சியோடு நாம் சேர்ந்து கொள்கிறோம். எனவே அதற்காக ஒரு புதியதை நாம் தொடங்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது செலவினங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. வேற எல்லாரும் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தின் வழியாக அந்த புதிய மணமக்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவதற்காக இந்த திருமணத்தை நாம் இருக்கிறோம். அதனால் அது பொருட்செலவு மீதாக இருக்கிறது. அப்புறம் அவர் வந்து பாதுகாக்க அவர் பாருங்க எல்லாத்தையும் ரொம்பவே அழகாக பிரசங்கம் சொல்லிட்டார். ஒரே காலத்தில் அறிஞருடைய அப்பா வெரி குட். இவ்வாறாக நாம் திருமணத்தை குறித்த புரிதல் அல்லது மேரேஜ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் எதற்காக கடவுள் இந்த ஒரு திருவருட்சாதனத்தை ஏற்படுத்தினார்? படைப்பினுடைய தொடக்கத்திலேயே இன்றைய நற்செய்தி அதைத்தான் நாம் வாசித்தோம். அப்படின்னா இந்த பிகினிங் அதே வந்து கடவுள் ஆதாமுக்கு யார் தகுந்த துணை என்று உருவாக்குகிறார், நினைக்கிறார், திட்டமிடுகிறார். அதனுடைய விளைவு ஆதாமிடத்திலிருந்தே ஏவாளை படைக்கிறார். அப்படி என்றால் கடவுளின் திட்டத்தை நம்முடைய பிள்ளைகள் என்று நிறைவேற்றுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் சிந்தனை. இது டில்லி பாபு என்கிற ஒரு தனிப்பட்ட நபரினுடைய விருப்பமோ அல்லது ஹரிதா ஜெனிஃபர் என்கிற ஒரு சகோதரியினுடைய தனிப்பட்ட விருப்பமோ அல்லது மணமகளினுடைய குடும்பத்தாருடைய விருப்பமோ மணமகளின் குடும்பத்தாருடைய விருப்பமோ மட்டும் அல்ல. மாறாக இது துணை ஏவாள் என்று நினைத்து அவரை உருவாக்கியது போல டில்லி பாபு தகுந்த துணை யார் என்றால் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, அது ஹரிதா ஜெனிஃபர் மட்டும்தான். நம்ம சிரிக்கிற வெரி குட். அப்படி அப்படின்னு சொல்லி அதனால் படைப்பினுடைய தொடக்கத்தில் கடவுள் விரும்பியதை இன்று நம்முடைய இந்த இரண்டு பிள்ளைகளும் செய்கிறார்கள். கடவுளுடைய விருப்பத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக கடவுளிடமிருந்து நிறைய ஆசீர்வாதங்கள் தான் அவர்களுக்கு கிடைக்கும். எனவே இன்று நீங்கள் மணமகளாக இருக்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அல்லது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கடவுள் விரும்பியதை அல்லது கடவுளின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள், நிறைவேற்றப் போகிறீர்கள். எனவே கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதுதான் இன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் சிந்தனை. அப்புறம் கடவுளுக்கும் எங்களுக்கும் அல்லது கடவுள் விரும்பியதை நாம் செய்கிறோம். அப்போ உணவு கொடுத்துருக்காங்க, யாரு பொண்ணு யாரு பையனே ஒரு சிலத்துல கன்ஃபியூஸ் ஆகிடும். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் அப்படின்றப்போ யார் இந்த ரியல் கப்பல் அந்த ஒரு டவுட்டு எல்லா கல்யாணம் எனக்கு வருவது. ஓகே, அவங்க நடுவில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே, இவங்க தான் உண்மையான மணமகன், இவங்க தான் உண்மையான மணமகள் அப்படின்னு சொல்லி. அப்படி எல்லாம் எதற்காக நாம் நம்மை இவ்வளவு அழகுபடுத்திக் கொண்டு இந்த பிள்ளைகளோடு சேர்க்கிறோம்? அப்பதான் நீங்க சொன்ன பதில் எல்லாம் அவர்கள் புதிய வாழ்க்கையை தொடர்கிறார்கள். எங்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்க போகிறது, எங்களுடைய உடலிற்கு அவர்களுக்கு இருக்க போகிறது.
இவ்வளவு உறவுகளோடு இருக்கிறோம், இவ்வளவு நண்பர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தைரியம், ஒரு தெம்பு, அவர்கள் வாழ்வில் சந்திக்கிற ஏற்றங்களிலும் இறக்கங்களிலும் வாழ்க்கையை அனுசரித்து வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே இந்த இரண்டு சிந்தனைகளை நம்முடைய பிள்ளைகள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் விரும்பியதை, கடவுளின் திட்டத்தை இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். எனவே கடவுள் இவர்களை அபரிமிதமாக ஆசீர்வதிக்கப் போகிறார். அவர்கள் தொடங்க போகிற குடும்பம் இறைவனுடைய அன்பினால், இறைவனுடைய அமைதியினால், இறைவனுடைய சமாதானத்தினால், இறைவனுடைய மகிழ்ச்சியினால், இறைவனுடைய விட்டுக் கொடுத்தலினால், இறைவனுடைய பொறுத்து கொள்ளுதலினால், இறைவனுடைய மன்னித்தலினால் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்ததாக மாற்றிக் கொள்ளப் போகிறார்கள். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நீங்கள் தனியாக இல்லை என்று அவர்களுக்கு சார்பாக நாம் எல்லோரும் இந்த மகிழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எனவே இந்த மகிழ்ச்சி, இந்த உடனிருப்பு, இந்த சார்புணர்வை தொடர்ந்து அவர்களுக்கு இருக்க வேண்டும். மனிதர் இணைத்ததை, கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும். மனிதரும் நாம் கடவுளோடு சேர்ந்து அவர்களை இணைத்து வைத்திருக்கிறோம். மணமகளுடைய குடும்பத்தாரும் மணமகளை குடும்பத்தாரும் அமர்ந்து பேசி கடைசியாக ஒரு முடிவு வந்து ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது? திருமணம், அதற்கான தயாரிப்பு நடக்கிறது. எனவே இது கடவுளது விருப்பம், கடவுளது திட்டம். அதை நிறைவேற்றுவதாலும் அவர்களுக்கு சார்பாக நாம் இருப்பதாலும் நம் மணமக்களோடு சேர்ந்து நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்கிற மகிழ்விலே இந்த பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவர்கள் தொடங்குகிற இந்த புதிய குடும்பம் எல்லாம் இறைவனால் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் என்பதை நம்முடைய ஜெபமாக மாற்றி பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இந்த புதிய குடும்பத்தை, புதிய தம்பதியரை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு இறைவாக ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் மனவாழ்க்கையை பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களது பிள்ளைகளை நீங்கள் அன்புடன் ஏற்று திருத்துவையின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வகுப்பினர்களை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். உடல்நலத்தில் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஹரிதா ஜெனிஃபர் நான் தெளிவாக உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த திருக்குறளிலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இது திருமோதிரத்தை தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன்.
அதே வழியாக இறையியலில் பங்கு கொள்ளவும் அவருடன் மீண்டும் ஆட்சிக்கு உதவி பெறவும் நீர் அவர்களோடு புதிய ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டேன். மேலும் அவர் பரிவுடன் தந்தை அருள் பெருக்கை கணவன் மனைவி இவர்களின் திருமண உறவில் விளங்கச் செய்தேன். இவ்வருளையாலும் வழியாகவும் உமது அன்பின் சொல்லத்தை இடத்தையும் நாங்கள் நினைவு கொண்டு செய்துள்ளேன். ஆகவே மாணவர்களுக்கு அனைவரோடு சேர்ந்து நாமும் சொல்லிக் கொண்டு முடிவின்றி உரையாய் பாடுவதாவது. ஆண்டவரே இறையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே வழியாகவே குறைந்த காலத்திலே தூய்மைப்படுத்துவோரை வேண்டுகிறோம். இவ்வாறு இயேசுக்களின் உடலும் இரத்தமுமாக இவர்களை மாறுவாக. உங்கள்
ஆண்டவரே, நீர் அழைக்கிறது எங்களை எங்கள் வாழ்நாளில் அமைதியை நிறைவேறும் நீங்கள் வாழ்கிறோம். உமது பேர் இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை வெற்றியாக கலந்து நிலமாக இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் தெய்வத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இவர்களை இதயங்களை பரிசீலனை செய்வதாக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றொருவர் அழைக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை பிள்ளைகளால் அணி செய்து திருவவை மலம் பெற செய்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக. தம் உழைப்பில் நீர் இவர்களுக்காக துணையாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவர்களுடைய தேவைகளில் ஆறுதல் வைக்கிறீர் என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் உமக்கு சாட்சிகளாக வருவார்களாக. மேலும் வல்லமை மிக்க பொறுமையை இவர்கள் இந்த சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் விதரசுக்கு வந்து சேர்வார்களாக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அமைதி உங்களுடையதோடு என்றும் இருப்பதாக. இப்பொழுது அமைதியை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். மணமகனாக மணமகளாக இருவரும் ஒருவர் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிற முதல் ஆசை இந்த அமைதி, இந்த சமாதானம். எனவே அவர்கள் இன்று ஒருவர் மற்றவர்களுக்கு கொடுக்கிற இந்த அமைதி சமாதானம் அவருடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க அவர்களோடு சேர்ந்து ஒருவர் மற்றவரோடு நாம் அவருடைய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். ஆணும் பெண்ணையும் இணைந்து திருவருள் சாதன வழியாக குடும்பத்தை உருவாக்கி கடவுளை இவரை உட்கொண்டு நம் பிள்ளைகள் அழகிய குடும்பத்தை உருவாக்க உணவாய் கொள்கிறார், விருந்திற்கு அழைக்கிறார். ஆற்றுதலும் மாற்ற விருந்திற்கு அழைக்கின்ற நாம் அனைவரும் பேரிச்சோர் ஆண்டவர் எதுவுமே இவர் என்றது சுவைப்பாளர்கள் அவரை எதிர்நோக்கி இருப்போர் பேரிச்சோர். பாடல் 34 இரண்டாவது வார்த்தை. Allah
அதற்கு பிற்பாடு திருமண பதிவேட்டிலே அவர்கள் திருப்பிடத்திற்கு வந்து கையெழுத்திடுவார்கள். அப்பொழுது அவருடைய சாட்சிகள் வர வேண்டும். கடைசியாக திருப்பலி செய்ய குருவோடு சேர்ந்து அவர்கள் பெற்றோரோடு சேர்ந்து அவர்கள் புகைப்படம் கொள்வார்கள். சரிங்களா? 3 நாள் நினைப்போம். அதனால் அதற்கு நாம் தயாராகும்.
கடவுளுடைய திருப்பிரசனத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கவிருக்கிறோம். எனவே என்னோடு சேர்ந்து ஜெபிக்குமாறுகளை உங்களோடு அழைக்கிறேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர்களோடு இரு மகள் அரிதார் ஜெனிஃபர் இவர்களை திருமணம் என்கிற திருவருட்சாலையின் வழியை காட்டுதலின் வழியாகும் அவர்கள் இன்னும் அதிகமான ஆசிரியை அருளை நிறைவாய் பெற்றுக்கொள்ள இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ இவர்களுடைய திருமண மகிழ்வின் அடையாளமாக இருக்கிற இந்த இனிப்பை நாங்கள் இப்பொழுது பகிர்ந்து போகிறோம். என்றோ மனம் கேட்குதே காதல் காமமாய் ஒரு கொண்ட தருணம் நினைக்கையில் உயிர் வேர்க்குதே. உடல் மேல் பூக்கும் நீரோடு நீராட்டிய சில நாள் என்னை சுத்தம் செய்தார். இந்த நாடைகள் மீண்டும்
கண்ணாடியில் பார்த்தேன் என்ன உன்ன போனான் காண மறந்தேன் என்ன சுண்டி விட்டு ஒத்த காசு போல உன்னை சுத்திக்கிட்டு வருவேன் தட்டி விட்ட சின்ன தூசு போல உன்னை ஒட்டிக்கிட்டு விழுவேன் வெட்டி விட்ட நகத்து மேல நகம் வச்சு ரசிப்பேன் அடப்பட்டும் பனியில் வந்து வெட்டும் வெயில போல் காதல நின்றோடு தாவுயிரே ஏதோ சொல்ல உள்ள கிட்ட வந்தாத ஏதோ சொல்ல கண்ணால திட்டிடாதே ஏன்னா பே பழசெல்லாம் பறந்து போயாச்சே பே அந்த சிரிப்பை நிறுத்திடாதே ஏன்னா பே இனி அதுதான் மாய வேலை நாயாச்சே இனி நான் உன்னை என் கண்ண போல பார்த்துக்க போறேன் துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன் உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன் ஏம்பே நீதான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன் அன்பே என்பே நீதானே எந்த நண்பே நீதானே என்பே என்றாலே நீ எல்லாத்துக்கும் மேலே நீதானே என்பே என்பே நீதானே எந்த தெம்பே நீதானே முன்பே முன்பே வந்த என்பே நீதானே கண்ணால திட்டிடாதே ஏன்னா பே பழசெல்லாம் பறந்து போயாச்சே பே அந்த சிரிப்பை நிறுத்திடாதே ஏன்னா பே இனி அதுதான் மாய வேலை நாயாச்சே இனி நான் உன்னை என் கண்ண போல பார்த்துக்க போறேன் துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன் உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன் ஏம்பே நீதான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன் தெம்பே நீதான்
விடாதே என்ன பே இனி அதுதான் மாய வேலை நாயாச்சே இனி நான் உன்னை என் கண்ண போல பார்த்துக்க போறேன் துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன் உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன் என் நீதான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன் Slip on a lip all go kamuka. Been in me, baby, come. Jimmy, Jimmy, ponne, miniki, kanne, parde alayato, walking varu chocolate salayato. Hey, dasiki, rose, husky voice, ural alagato, urukula angel nadamato. என்ன கட்டி இழுத்தவ நீதானே நானும் இப்போ உனக்கு ஒரு ஃபேன் தானே என்ன வந்து ஒரசுற சாக்குல உயிரில தாக்குற கலவர கோல்பீனே எக்கச்சக்க அழகனும் நீதானே கொஞ்சம் பழகனும் நான் தானே அழக பறகிற கையில கரைகிற மயில அமுதத்தை தெளிச்சானே I'm a buena மேக்கப் பண்ணா நிலாவில் கர ஒண்ணு உண்டாக்குது கண்ணாட்டி நீ தாண்டி உடையிற நான் இங்க உங்க வீட்டு நேம் மாடல் மாமனோட பேரங்க சோன பேரோட கட் ஆகுது உன்னோட என் லைஃப் செட் ஆகுது உன் ஹார்ட் என்னோட ஹட் ஆகுது ஓடானே உன்னால செட் ஆகுது டின்னருக்கு போமுத்த ஒரு கப்பு டாக்டருக்கு ஒண்ணு குடி என்ன தப்பு கியூட் பண்ணி குறு பாக்குற குறும்புல சாய்க்கிற எகிறது உன் ஹைப்பு I'm a buena அம்சமா அழகா ஒரு பொண்ண பார்த்த உடனே பஞ்சரான ஆமாப்பா அம்சமா அழகா ஒரு பொண்ண பார்த்த உடனே பஞ்சரான அது கண்ணா இல்ல
ஹில் ஸ்டேஷன் குட் வைப்ரேஷன் ஒரே சென்சேஷன் நீ வேணும் ஒன்று பண்ண போற டெலிடேஷன் பார்க்கும்போது எல்லாம் உள்ள ஆப்பிட்டு கத்திஜா வந்தா நின்னா பார்த்தா ரேப்பிட்டு அவ பார்க்கும்போது எல்லாம் உள்ள ஆப்பிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல வெறும் அட்ராக்ஷன் கிட்ட போய் போய் பேச ஒரு டெம்டேஷன் அவ பாய் ஃப்ரெண்டும் இருக்கா ஒரு காம்ப்ளிகேஷன் அத மீறி அவ பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த சுச்சிவேஷன் வேணும் சொல்லு அவ கிளப்புக்குள்ள வந்தா போதும் டெலிடேஷன் பண்ணிடவா நடக்கும் நதிய புது ஸ்பாட்டையும் காட்டிடவா ஆன் த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடவா ஃபுல் ஃபன் மூடில் ஒரு டான்ஸையும் போட்டுடவா ஜாலியா நீ வாட்டி இது பிரைவேட் பார்ட்டி தான் டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான் ஜாஸ் மியூசிக் வேணா அடி நம்ம வீட்டு தான் பங்குரெல்லாம் தாண்டி வரும் லிட்டில் ஹார்ட் தான் அவ வந்தாலே நம்ம தந்தாலே என்ன கொண்டாலே அவ கியூட்டானா டான்ஸாலே மச்சானே கட பச்சானே ஃபுல் டச்சானே இப்போ ஹை வோல்ட் சுச்சானே டார்லிங் பிரின்ஸே உன்னை பிக்கப் பண்ணிடவா லவ் ஃபீல் சாங்கா போட்டு சவுண்டையும் ஏத்திடவா ஒரு கண்டில் உன்னை கொஞ்சல பார்த்திடவா போற போக்கில் உன் கையையும் கொடுத்திடவா ஜாலி என்ன வருவேன் இது பிரைவேட் பார்ட்டி தான் டான்ஸ் ஃப்ளோர் சேர்ந்து செய்வோம் அட்ராசிட்டி தான் டிஸ்கோ எல்லாம் வேணா போட்டு குத்து டான்ஸ் தான் சாங் டெடிகேட்டட் டு நம்ம ஃபேன்ஸ் தான் ஏன் மச்சானே கை வச்சானே லவ் தச்சானே அவன் கண்ணால கச்சானே ஐ மீட்டாச்சே அம்பு பிட்டாச்சே ஜோடி செட்டாச்சே நம்ம தொட்டாலே டாச்சே நான் மறந்தேன் இப்போ என்ன நானே மறந்தேன் கண்மூடி நான்
பிரைவேட் பார்ட்டி தான் மாமாய். டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான் ஜாஸ் மியூசிக் வேணா அடி நம்ம வீட்டு தான் பாசுரெல்லாம் தாண்டி வரும் லிட்டில் ஹார்ட் தான் அவ வந்தாலே நம்ம தந்தாலே என்ன கொன்னாலே அவ